ஹலோ செல்ல குட்டி பிள்ளைகளா, திரும்பமா ஆன்லைனில் சண்டே ஸ்கூல் படிக்க வந்திருக்கக்கூடிய உங்களை கோ அண்ட் ஷைன் ஃபார் ஜீசஸ் மினிஸ்ட்ரி சார்பாக வாழ்த்தி வரவேற்கின்றோம். இன்றைக்குள்ள சண்டே ஸ்கூல் படிக்கிறதுக்கு முன்பாக நம்ம ஏசப்பாவை நோக்கி நம்ம ஜெபம் பண்ணலாம். நல்ல ஆண்டவரே, ஆஸ்வதிக்கூடியவரே, இது கிருபை நிமித்தமாக இந்த நாளிலே நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியங்களை எங்களுக்கு ஆஸ்வத்து தாங்க. கற்றுக் கொடுக்கக்கூடிய அக்காமாருக்காக, பாடலுக்கு ஆக்ஷன் செய்யக்கூடிய பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உமது கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசு கிறிஸ்துவை வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி, ஆமேன். ஹலோ குட்டீஸ், வெரி குட் மார்னிங். எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸ்கூல்லாம் எப்படி போகுது? பாதி நாள் ஆரம்பிச்சிருப்பாங்க, ஸோ கொஞ்ச நாள் போக பழகி இருப்பீங்க. புது டீச்சர்ஸ்லாம் வந்திருப்பாங்க. இப்போ ஓரளவுக்கு கிளாஸ் செட் ஆயிருக்கும் இல்லையா? ஸோ தொடர்ந்து உங்களுக்காக நான் ஜெபம் பண்றேன். நீங்களும் ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா, இந்த வருஷம் நான் நல்லா படிக்கணும், நான் ஏசப்பா பிள்ளை, ஒரு இடத்துல நான் என்ன செய்யப்படக்கூடாது, வெக்கப்பட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி நீங்க தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா உங்க சின்ன வாயால, உங்க சின்ன கை கூப்பி, உங்க சின்ன கால்களை நீங்க முழங்கால் பண்ணி ஜெபிக்கும் போது ஏசப்பா கண்டிப்பா அந்த ஜெபத்துக்கு உங்களுக்கு பதில் கொடுப்பாங்க. சரியா? ஓகே, இப்போ நம்ம இந்த வாரமும் நிறைய காரியங்கள் இருக்கு, நம்ம எல்லாம் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்? சின்னதா ஒரு ஜெபம் பண்ணிக்கலாமா? கை குப்பிக்கங்க, கண்ணை முடிக்கங்க, தலை தாழ்த்திக்கங்க. அன்புள்ள ஏசப்பா, இன்னைக்கும் நாங்க வசனம், பாட்டு, வேத பாடம் எல்லாம் படிக்க போறோம். எங்களுக்கு அது பிரயோஜனமா இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஏதாவது ஒரு காரியத்தை இன்னைக்கு நாங்கள் கற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் நல்ல பிதாவே, ஆமேன். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் தெரியுமா? ஆக்ஷன் சாங் பாட போறோம். ஆக்ஷன் சாங் பாடணும்னா என்ன பண்ணணும்? எழுந்து நிக்கணும் இல்லையா? போன வாரம் நம்ம ஒரு கேம் விளையாண்டோம். இப்போ இந்த வாரம் நம்ம என்ன பண்ணலாம்? வேற ஒரு கேம் விளையாடலாமா? கலர் கேம் விளையாடலாமா? யாருக்கெல்லாம் கலர் ரொம்ப பிடிக்கும்? கலர் கேம் விளையாடலாம். இப்போ நான் ரெட் அப்படின்னு சொன்னா நீங்க என்ன பண்ணணும் தெரியுமா? உட்கார்ந்து இருக்கணும். கிரீன் அப்படின்னு சொன்னா டக்குன்னு எழுந்து நிக்கணும். எழுந்து நிக்கிறீங்களா? ட்ரையல் பார்க்கலாமா ஒரு தடவை? ரெட், கிரீன். கிரீன் என்ன செய்யணும்? டக்குன்னு எழுந்து நிக்கணும். ஓகே, சரி. இப்ப நானு வேகமா சொல்ல போறேன், நீங்க ஃபாலோ பண்றீங்களா பார்க்கலாமா? கிரீன், ரெட், 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 கிரீன், கிரீன், ரெட், கிரீன். ஓகே, ரொம்ப அழகா விளையாண்டீங்க. இப்போ நமக்கு பாட்டு போடுவாங்க. நீங்க என்ன செய்யணும்? உங்க கை காலை வச்சு எப்படி அழகா ஆக்ஷன் பண்றாங்கன்னு அந்த மாதிரி அழகா ஆக்ஷன் பண்ணிட்டு வரணும். எங்க தலைநகரம் சென்னை, இயேசுவிடம் ஒப்புக்கொடு உன்னை. எங்க தலைநகரம் சென்னை, இயேசுவிடம் ஒப்புக்கொடு உன்னை. எங்க செல்லு பேரு நோக்கியா, இயேசு கிட்ட பேசு ரொம்ப ஈஸியா. எங்க செல்லு பேரு நோக்கியா, இயேசு கிட்ட பேசு ரொம்ப ஈஸியா. கிறிஸ்மஸ் ட்ரீல கட்டுறது பேப்பர் ஸ்டாரு, ஏசப்பா தான் எங்களோட சூப்பர் ஸ்டாரு. கிறிஸ்மஸ் ட்ரீல கட்டுறது பேப்பர் ஸ்டாரு, ஏசப்பா தான் எங்களோட சூப்பர் ஸ்டாரு. இயேசுவை நீ ஃபாலோ பண்ணா அப்வர்டு, சாத்தானை நீ ஃபாலோ பண்ணா டவுன்வர்டு. இயேசுவை நீ ஃபாலோ பண்ணா அப்வர்டு, சாத்தானை நீ ஃபாலோ பண்ணா டவுன்வர்டு. ஆடு பாடி மகிழ்ந்திரு, தேடி ஓடி சுவிசேஷம் கேள். ஆடு பாடி மகிழ்ந்திரு, தேடி ஓடி சுவிசேஷம் கேள். எங்க தலைநகரம் சென்னை, இயேசுவிடம் ஒப்புக்கொடு உன்னை. 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 என்ன குட்டீஸ், பண்ணீங்களா? இல்ல எப்படி பண்றாங்க? ஓரளவுக்கு பண்றாங்களா? இன்னும் கொஞ்சம் சரியா பண்ணல, அவங்க இன்னும் கொஞ்சம் இப்படி பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்களா? நீங்களும் கூட சேர்ந்து எழுந்து அழகா ஆக்ஷன் பண்ணி பாட்டு பாடணும். சரியா? இப்போ நம்ம மனப்பாட வசனம் படிக்க போறோம். மனப்பாட வசனம் படிக்கணும்னா நம்ம உங்க கையில இருக்கிற புக் எடுத்துக்கணும். சரியா? இந்த மாதம் நம்ம ஒரு புது புக்கு ஒண்ணு படிச்சோம். ஞாபகம் இருக்கா? 1 சாமுவேல் அப்படிங்கிற புக்கு படிச்சோம். அது எந்த டெஸ்ட்மெண்ட்?
ஓல்டு டெஸ்டமெண்ட் இல்லையா? ஓல்டு டெஸ்டமெண்ட் பழைய ஏற்பாட்டுல நம்ம படிச்சது 1 சாமுவேல் படிச்சோம். ஓகே, இப்ப இந்த வாரமா கொஞ்சம் ஒரு புது புக் நம்ம படிக்க போறோம். சோ அதுவும் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா இப்ப சங்கீதம், நீதிமொழிகள், ஏசாயா, மத்தேயு, மார்க் கிட்டத்தட்ட அதெல்லாம் உங்களுக்கு நல்லா பழகிடுச்சு. இப்போ கொஞ்சம் அடுத்து நம்ம கொஞ்சம் டிஃபிகல்ட் புக்ஸ் எல்லாம் நம்ம படிக்கலாம். இன்னைக்கு புக்கு 1 கொரிந்தியன்ஸ் 1 கொரிந்தியர். ஓகே, 1 கொரிந்தியன்ஸ் 1 கொரிந்தியர். இப்ப அது ஓல்ட் டெஸ்டமெண்ட், நியூ டெஸ்டமெண்ட், புதிய ஏற்பாடா பழைய ஏற்பாடா? புதிய ஏற்பாடு. ஓகே, இப்ப சொல்லுங்க, புதிய ஏற்பாடுனா எந்த ஹேண்ட்? ரைட் ஹேண்ட் இல்லையா? புதிய ஏற்பாடுனா ரைட் ஹேண்ட். இப்ப நம்ம ரைட் ஹேண்ட் வச்சு நம்ம திருப்பிக்கலாம். இப்ப திருப்பினா இது எங்க வரும் தெரியுமா? இந்த ஆக்ட்ஸுக்கு அப்புறம் வரும். மேத்யூ, மார்க், லூக், ஜான், ஆக்ட்ஸ் அதுக்கு அப்புறம் வரும். ஓகே, மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், அப்போஸ்தலர் அடுத்தது வரும். சரியா? 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஓகே, 1 கொரிந்தியன்ஸ் சாப்டர் 8 verse 3. தமிழ் பைபிள்ல பக்கம் எண் 231 234. தேவனில் அன்பு கூறுகிறவன் எவனோ அவன் தேவனால் அறியப்பட்டிருக்கிறான். 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். தேவனில் அன்பு கூறுகிறவன் எவனோ அவன் தேவனால் அறியப்பட்டிருக்கிறான். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம் தெரியுமா? நம்மளுடைய மெட்டீரியல் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ என் கூட சேர்ந்து அழகா சொல்லுங்க. தேவனில் அன்பு கூறுகிறவன் எவனோ அவன் தேவனால் அறியப்பட்டிருக்கிறான். 1 கொரிந்தியர் 8:3. ஓகே, அக்கா சவுல் இறந்தே போயிட்டாரு. நம்ம அடக்கம் பண்றதெல்லாம் வேற பார்த்தோம். இப்ப அடுத்து என்ன நடக்க போகுது? அது இன்னைக்கு நம்ம சேட் ஃபேஸ் எல்லாம் வேற போட்டு வந்திருக்கோம். என்ன நடக்க போகுது? வேத பாடம் கவனிச்சுட்டு வாங்க, நம்ம பேசலாம். ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பைபிள் நடந்த ஒரு உண்மையான சம்பவத்தை பற்றி நம்ம பார்க்க வந்திருக்கோம். போன வாரம் ஒரு சேட் எண்டிங்காக இருந்துச்சுல. நம்ம டீன்னு போட்டிருந்தோமே, ஒருத்தரோட டெத் டே. யார் அந்த டெத் டே? யார் மரித்தா? ஞாபகம் இருக்கா? சவுல் ராஜா. இவ்வளோ நாளும் டேவிடுக்கு ஒரு டஃப் காம்படிஷனாக, எப்போ பார்த்தாலும் டேவிதை துரத்திட்டே இருந்து அவர் உயிருக்கே ஒரு பயமூத்துற ஒரு நபராக இருந்தது தான் நம்ம சவுல் ராஜா. கடைசியில் அந்த சவுல் ராஜா என்ன ஆனார்? போன வாரம் நம்ம கதையில் மரித்து போயிட்டார். அப்படியும் எப்படி மரித்தார்னு நம்ம எல்லாம் பார்த்தோம். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு எப்படி மரித்தார்னு? இப்போ இங்கெல்லாம் நடந்துச்சு தெரியுமா? அந்த மவுண்ட் கில்போவான்ற அந்த சம்பவம். அந்த மவுண்ட் கில்போவால நடந்ததை ஒரு மனுஷன் பார்க்குறாரு. யார் தெரியுமா? அவரும் ஒரு அமேல்கலைட்ன்ற ஊரை சேர்ந்த ஒரு நபர். இவர் சும்மா பார்க்கறது மட்டும் இல்லை, அப்போ ஒரு விஷயம் நடந்துச்சு அந்த மவுண்ட்ல. அதை பற்றி ஒருத்தர்கிட்ட சொல்ல இந்த அமேல்கலைட்டு ஓடி வராரு. யார்கிட்ட தெரியுமா? அதுதான் நம்ம இப்ப பார்க்க போறோம் இந்த வாரம். இப்போ இந்த அமேல்கலைட்டு பார்த்த சம்பவத்தை பத்தி ஒரு நபர்கிட்ட சொல்றதுக்கு ஓடி வராரு. எங்க வராரு தெரியுமா? இதோ ஓடி வராரு. அந்த நபர் யார் தெரியுமா? அவர் பார்க்க போறது வேற யாரும் இல்ல, நம்ம தாவீதை தான் பார்க்க வராரு. நம்ம தாவீதை பார்த்து அவர் என்ன தெரியுமா சொல்றாரு? தாவீது ராஜா, இவ்வளோ நாளும் உங்க உயிருக்கு ஒரு பயமாவும் உங்க உயிருக்கு ஒரு ஆபத்தாவும் இருந்த ஒரு மனுஷன், அதுவும் ராஜாவானவர், இப்போ இல்லை அப்படின்றாராம். யாரை பத்தி இவன் சொல்றான் அப்படின்னு தாவீது ஒரு டவுட்டோட கேட்குறாரு. ஏன்பா, யாரை பத்தி நீ சொல்ற அப்படின்னு கேட்கும்போது அப்ப அந்த அமேல்கலைட் என்ன தெரியுமா சொல்றாரு? அவரும் ஒரு ராஜான்னு சொன்னேனே தாவீது, அவர் வேற யாரும் இல்லை, கிங் சவுல். அந்த மவுண்ட் கில்போவான்ற இடத்துல பிலிஸ்டைன்ஸும் இஸ்ரேலும் ஒரு பெரிய போர்ல இருந்தாங்க. அப்போ சவுல் ராஜாவோட பசங்கெல்லாம் மரித்து போயிட்டாங்க. அப்போ சவுல் ராஜாக்கும் பயங்கரமா காயப்பட்டுருச்சு. அப்படி இருக்கும் பொழுது அவர் என்ன பண்ணார்னா, அவரோட பட்டயத்தையே வச்சு அவர் அது மேல விழுந்து மரித்தாரு. ஆனா அவர் மரித்தாருன்னு தான் நான் நினைச்சேன். ஆனா அவர்கிட்ட கொஞ்சம் இன்னும் உயிர் இருந்தது. அப்ப அங்கேருந்து அவர் என்னை கூப்பிட்டு, யார்ப்பா நீங்க, வா வான்னாரு. பயத்தோட நான் அங்கே போனேன். அங்கே போனோன்னே என்ன சொன்னார்னா, என்கிட்ட இன்னும் உயிர் இருக்கு, என் உயிர் போக மாட்டேங்குது, எப்படியாவது நீ என் மேலே விழுந்து என் உயிரை எடுத்துரு அப்படின்னாராம். ஐயோ, நான் எப்படி செய்யறது அப்படின்னு ராஜா சொன்னேன். இல்லை, நீ இதை செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொன்னோன்னே நானும் அவர் மேலே விழுந்து அவரை தள்ளி விட்டு அவரை கொன்னுட்டேனே. அது மட்டும் இல்லை, அவர் ஒரு ராஜான்றது எனக்கு தெரிஞ்சனால அவர்கிட்ட இருந்த அந்த கிரீடத்தையும் அவர் கையில் அணிந்திருந்த அந்த பிரேஸ்லெட்டையும் எடுத்து
அவர் அணிந்திருந்த அந்த கிரீடத்தையும் அந்த பிரேஸ்லெட்டையும் நான் எடுத்துட்டு உங்ககிட்ட கொண்டு வந்திருக்கேன். இதோ அந்த கிரீடத்தை பாருங்க அப்படின்னு சொல்லி அந்த அமேல்கலைட்டு அந்த தாவீது கிட்ட கொடுக்குறாரு. இதை பார்த்தோன்னே தாவீதுக்கு புரிஞ்சு போயிடுச்சு, இவன் பொய் சொல்லல, உண்மையதான் சொல்றான். அப்போ சவுல் ராஜா மரித்து போயிட்டாரா, அது மட்டும் இல்ல என்னோட நெருங்கிய நண்பன் யோனத்தானும் இறந்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அழுகையா அவர் ஃபுல்லா அன்னைக்கு சோகமாயிட்டாரு தாவீது. ஏன்னா அவரோட உயிர் நண்பனான யோனத்தானும் அந்த போர்ல மரிச்சு போயிட்டான்னு அவருக்கு ஒரு துக்க செய்தி கிடைச்சது. எப்படியாவது தாவீதும் ராஜா ஆகும்போது அவர் பக்கத்துல யோனத்தானை கூட வச்சிருக்கணும்னு சொல்லிட்டு அவங்களாம் நிறைய வாட்டி ஒப்பந்தம் பண்ணியிருந்தாங்க. ஞாபகம் இருக்கா? நம்ம போன வாரம்லாம் பார்த்துருந்தாலே நிறைய வாரங்கள்ல. அப்போ அப்படி இருக்கிற அந்த யோனத்தான் அவரோட பெஸ்ட் ஃப்ரெண்டு அவர் பக்கத்துல இல்லை அப்படின்னு நினைச்சோன்னையும் தாவீதுக்கு ஒரே சோகமாயிருச்சு. அப்போ என்ன சொன்னாங்கன்னா, அமேல்கலைட்டே நீ எனக்கு ஒரு கரெக்டான நியூஸை சொன்ன, ஆனால் அதே நேரத்தில் ராஜா யாரு? கடவுளால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அப்படிப்பட்டவரை போய் நீ எப்படி மேலே விழுந்து அவரை கொலை செஞ்ச? நீ அது பண்ணது பெரிய தப்புன்னு சொல்லிட்டு தாவீது என்ன பண்ணுறாருன்னா அவர் கூட இருக்க மனுஷனை வச்சு அந்த அமேல்கலைட்டை அடிச்சு கொண்டுடுறாங்க. ஆனால் தாவீதுக்கும் இன்னமும் மனசில் சோகமாக இருக்குது. ஏன்னா 2 விஷயம் நடந்தது. ஒன்று, அவர் ராஜாவோட நல்ல நெருங்கியவராக இருந்தார். என்ன இருந்தாலும் ராஜா இவரோட உயிர் எடுக்கணும்னு நினச்சாலும் அவர் ராஜா கிட்ட தான் நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டாரு. அப்படி இருக்கிற அவரோட மென்டர் மாதிரி இருக்கிற ஒரு லீடரான ராஜா அவர் இறந்துட்டாருன்றது ஒரு சோகம். இன்னொரு பெரிய சோகம் என்னன்னா, அவர் உயிருக்கு உயிராக நினச்ச அவர் நண்பன் அவரும் மரித்து போயிட்டாரே அந்த போரில் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு சோகமும் இருந்துச்சு. இப்போது ராஜா இல்லை, தாவீதுக்கும் நியூஸ் போய் சேர்ந்துருச்சு ராஜா இல்லைன்றது. இப்போ என்ன நடக்க போகுது? யார் இஸ்ரவேல் நாட்டை காப்பாற்ற போறா? அதுதான் நம்ம அடுத்த வாரம் பார்க்க போறோம். ஓகே குட்டீஸ், பாய். என்ன குட்டீஸ், ஒரு பெரிய ஒரு புரிஞ்சுக்க முடியாத ஒரு காரியம் இல்ல. இப்போ உங்களுக்கு நான் புரியுற மாதிரி இதை நான் சொல்றேன், சரியா? இப்போ உன் கிளாஸ்ல உனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல? சரி, அதே மாதிரி உன்னோட கிளாஸ்ல உனக்கு பிடிக்காத ஒரு பர்சன் இருப்பாங்க இல்ல? இப்போ ஒரு நாள் நீங்க ஸ்கூலுக்கு போறீங்கன்னு வச்சுக்கோ. நீங்க ஸ்கூலுக்கு போனோடனே உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க, ஏய் உனக்கு தெரியுமா என்ன ஆச்சு தெரியுமா, உனக்கு பிடிக்காத ஒருத்தி இருந்தால அவ என்னாச்சு தெரியுமா, எனக்கு கீழே விழுந்து அவளுக்கு கால் அடிபட்டுருச்சான் அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்குவோம். நீ என்ன பண்ணுவ? அச்சோ பாவம் அப்படி ஆயிடுச்சா அப்படி சொல்லுவியா? இல்ல வேணும் வேணும் அவளுக்கு நல்லா வேணும், என்னை எப்ப பார்த்தாலும் இப்படிதான் பண்ணா, அவளுக்கு வேணும் அப்படி நீ சொல்லுவியா? சரி, இது நீ என்ன சொல்லுவங்கிறத நீயே டிசைட் பண்ணிக்கோ. இங்க என்ன நடந்துச்சு அப்படின்னா, இதே மாதிரிதான் தாவீத சவுல் என்னென்னலாம் டார்ச்சர் பண்ணாருங்கிறத நம்ம ரொம்ப கொஞ்சம் வாரங்களாவே நம்ம பார்த்துட்டு வந்தோம். இப்ப என்ன நடந்திருக்கு? தாவீத அவரை கொன்று போடல. ஏன்னா அவர் என்ன, கடவுளுக்கு பயப்படுறவரு இல்ல, அவரெல்லாம் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் பயந்தாரு. நம்ம அதை படிச்சோம். அவர் காட்ஸ் ஃபியர் மேன் இல்லையா, கர்த்தருக்கு பயப்படுகிறவர். அதை செய்யல, ஓகே. ஆனா யாரோ ஒருத்தவங்க பண்ணிட்டாங்க, அவரு இறந்துட்டாரு, முடிஞ்சிருச்சு. இப்ப தாவீது என்ன செய்யணும்? ஹாப்பியா இருக்கணும்ல. ஏய் சூப்பர், இனி எனக்கு பிரச்சனை இல்லை, இனி நான் அப்படி இப்படி ஓட வேணாம் அப்படின்னு ஹாப்பியா இருக்கணும்ல. ஆனா அவர் ஹாப்பியா இல்லையே. வசனம் என்ன சொல்லுது தெரியுமா? அவரு அழுது புலம்புனாராம். அழுது புலம்புறது அப்படின்னா அவரு ரொம்ப கஷ்டத்துல இருந்தார். இப்படி பண்ணிட்டாங்களே சவுல் இப்படி இறந்து போயிட்டாரேன்னு சொல்லி அவர் ரொம்ப சேடா இருந்தார். அதனாலதான் நம்ம சேட் ஃபேஸ் போட்டோம் இல்லையா? இது எப்படிக்கா பாசிபிள்? இது எப்ப பாசிபிள் தெரியுமா? அதுதான் நம்மளுடைய மனப்பாட வசனம் நம்ம படிச்சோம். என்ன படிச்சோம்னா, தேவனில் அன்பு கூறுகிறவன் எவனோ அவன் தேவனால் அறியப்பட்டிருக்கிறான். உங்களுக்குள்ள ஏசப்பா இருந்தாருன்னு வச்சுக்கோயேன், உங்களுக்குள்ள ஏசப்பா உனக்கு சொல்லி கொடுப்பாங்க, நீ எப்படி இருக்கணும், எவ்வளவு அன்பா இருக்கணும் அப்படின்னு ஏசப்பா உனக்கு சொல்லி கொடுப்பாங்க. நீ அப்படி சம்டைம்ஸ் நம்மளாம் மனுஷங்க தானே, அப்படி சம்டைம்ஸ் வந்தாலும் திடீர்னு உனக்குள்ள பேசுவாங்க, இல்ல கிளாடிஸ் நீ பண்றது தப்பு, நீ ஏசப்பா பிள்ளை, நீ இப்படி சந்தோஷப்படக்கூடாது, நீ என்ன தெரியுமா செய்யணும், அவங்களுக்காக ஜெபம் பண்ணணும், அவங்களுக்காக நீ கவலைப்படணும், அவங்க பாவம் தானே, அவங்க அறியாம செஞ்சிருக்கலாம், ஆனா உனக்குள்ள ஏசப்பா நான் இருக்கேன்ல, நீ இப்படி செய்யக்கூடாதுன்றது ஏசப்பா ஒவ்வொருத்தருக்குள்ளயும் பேசுவாங்க. இது எப்ப நடக்கும்? ஏசப்பாவுடைய அன்பு நமக்குள்ள இருக்கணும். இன்னைக்கு கேட்கலாமா, ஏசப்பா நீங்க என் ஹார்ட்குள்ள வாங்க, என் குட்டி ஹார்ட்குள்ள வாங்க, எனக்கு உங்களுடைய அந்த அன்பு எனக்கு கொடுங்க, நான் எல்லாரையும் அந்த மாதிரி ஒரு அன்போட நான் நடத்த எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாமா? உங்க கைகளை குப்பிக்கங்க, கண்களை மூடுங்க, தலைகளை தாழ்த்துங்க, நம்ம ஜெபம் பண்ணலாம்.
அன்புள்ள ஏசப்பா, நீர் எங்களுக்கு சொல்லி கொடுத்தபடியே நாங்க யாரையாவது அப்படி வெறுக்கிறோம் அப்படின்னா எங்களுக்கு சொல்லித்தாரோம் சாமி. ஏசப்பா, எங்களுக்கு அந்த அன்பை கொடுங்க ஏசப்பா. நீங்க எப்படி சொல்லி கொடுத்தீங்களோ அது போல நாங்க மற்றவர்களை சிநேகிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. அந்த அன்பின் படி நாங்க நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபங்களோ நல்ல பிதாவே, ஆமேன். ஓகே, இன்னைக்கு நம்ம ஆஸ் யூஷுவல் ஒரு ஆக்டிவிட்டி பார்க்க போறோம். இப்ப அந்த ஆக்டிவிட்டிக்கு என்ன பண்ணணும் தெரியுமா? நமக்கு ஒரு செட்ஸ் ஆஃப் ஹார்ட்ஸ் வேணும். இந்த மாதிரி நிறைய ஹார்ட்ஸ் இருக்குல்ல, இந்த மாதிரி ஹார்ட்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். கொஞ்சம் கலர் கலரா எடுத்துக்கலாம் உங்களுக்கு டிஃபரன்ஸா இருக்கிறதுக்காக. பட் இப்போ இந்த ஹார்ட்ல நம்ம என்ன பண்றோம்னா, எல்லா ஹார்ட்டையுமே நான் எங்க சைட்ல கட் பண்ணி விட்டுருக்கேன், தெரியுதா? எல்லா ஹார்ட்டுமே நான் கட் பண்ணியிருக்கேன். ஏன் அப்படின்னா, இப்போ நான் செயின் பண்ண போறேன், ஹார்ட் செயின் பண்ண போறேன். அதுக்கு என்ன பண்ணணும்னா, முதல்ல ஒரு ஹார்ட் எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஹார்ட்ல இன்னொரு ஹார்ட்டை ஃபர்ஸ்ட் நம்ம லாக் பண்ணலாம். இது எப்படி லாக் பண்ணா, ரெண்டுமே நான் கட் பண்ணியிருக்கேன், தெரியுதா? இப்போ இதுக்குள்ள ஒண்ணு விட்டு இப்போ இதை ஒட்டிக்கலாம். இப்போ ஒரு செயின் கீழே வந்துச்சா? இப்போ இதை ஒட்டிட்டேன்னா இன்னொரு செயின் ஆயிடும். ஆயிடுச்சா? இப்போ இந்த மாதிரி என்ன பண்ண போறேன்னா, நான் எல்லா ஹார்ட்டையும் ஒவ்வொன்றா நம்ம ஒட்டலாம். ஓகே, இது ஒரே கலர் இருக்கு, நான் வேற கலர் எடுக்கிறேன். இப்போ இதை இதுக்குள்ள விடலாமா? இந்த ஹார்ட்டின் எப்பவுமே க்ளோஸ்ட் ஹார்ட்டினை ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. இந்த பிரேக்கா இருக்க ஹார்ட்டினை இப்படி உள்ள விட்டீங்கன்னா இப்படி லாக் ஆயிடும். உள்ள வச்ச உடனே இம்மிடியட்டா சும்மா கொஞ்சம் இது பண்ணா போதும், பேப்பர் தானே, அதனால அழகா ஒட்டிக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்க வரிசையா பண்ணுங்க. எனக்கு இப்படி வச்சு பண்றதுனால கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. நீங்க டேபிள்ல வச்சு அழகா நீங்க பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப அழகா வரும். சூப்பரா இருக்கா? அழகா இருக்கா? ஓகே, ஏன் இது நம்ம இன்னைக்கு பண்ணோம்? இன்னைக்கு நம்ம என்ன பார்த்தோம்? லவ், காட்ஸ் லவ் நம்ம அதை பார்த்தோம் இல்லையா? ஸோ நம்மளும் இந்த மாதிரி ஒருத்தர்ல ஒருத்தர் அன்புல பிணைக்கப்பட்டவர்களா நம்ம இருக்கணும், சரியா? ஸோ இந்த ஆக்டிவிட்டி அழகா பண்ணி வீட்டுல சொல்லுங்க, எதுக்கு இதை நான் பண்ணேன், இன்னைக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க அப்படிங்கறத நீங்க சொல்லுங்க. ஓகே, சரி. இப்ப அடுத்த வாரம் என்ன பேட்ச்? இப்ப அடுத்த வாரம் என்ன பேட்ச் தெரியுமா? கிரீடம். ஓகே, கிரவுன் பேட்ச் தான். எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் வரைஞ்சிருக்கேன். நீங்கெல்லாம் சூப்பர் ஆர்டிஸ்ட், நல்லா அழகா வரையறீங்க. சில பேர் வரையறதுல ஒரு சூப்பரா அழகா எடிட் பண்ணிலாம் அனுப்புறீங்க. ஸோ அந்த மாதிரி செய்யாதீங்க, அழகா வரைஞ்சி நீங்க ஒட்டி நீங்க கொடுங்க. ஓகேவா? ஸோ ரொம்ப அழகா வரைஞ்சி உங்களுடைய நீங்களும் ரொம்ப அழகாலாம் யூஸ் பண்றீங்க. உங்க டெக்னிக்ஸ்லாம் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. ஸோ அழகா அந்த மாதிரி வரைஞ்சி ஒரு கிரவுன் இல்ல கிரீடம் அந்த மாதிரி செஞ்சு உங்க பேர் எழுதி கொண்டு வாங்க. அடுத்த வாரம் நான் உங்களை பாக்குறேன். பாய். போன வாரம் கேட்ட கேள்விகளுக்கு பதில். சித்தீமிலிருந்து பிரயாணம் செய்து எந்த இடத்துக்கு வந்தார்கள்? யோர்தான் என்பது சரியான விடை. ஜனங்களுக்கும் உடன்படிக்கை பெட்டிக்கும் எவ்வளவு தூரம் இடைவெளி இருக்க வேண்டும்? 2000 முழம் என்பது சரியான விடை. எத்தனை நாட்டு ஜனங்களை இஸ்ரவேலுக்கு முன்பாக கர்த்தர் துரத்தி விடுவார் என்று யோசுவா கூறினார்? கானானியர், ஏத்தியர், ஏவியர், பெர்சியர், கிர்காசியர், எமோரியர், எபூசியர், 7 நாட்டு ஜனங்க. ஆதாம் ஊர் வரைக்கும் எது குவியலாக குவிந்தது? மேலிருந்து வரும் தண்ணீர். ஆசாரிகள் எதன் நடுவே கால் ஊன்றி நின்றார்கள்? யோர்தான் நதியில கால் வச்சோன்ன வெட்டாந்தரையில் நின்றார்கள். பேட்ச் படம் குத்தி மெமரி வர்ஸ் வீடியோ அனுப்பிச்சு கொஸ்டின் ஆன்சர்ஸ் அனுப்புகிற பிள்ளைகளுடைய பேர்களை இப்போ ஆல்ஃபபெட் ஆர்டரில் படிக்கிறேன். உங்கள் பேர் வரும், கவனமாக கேளுங்க. ஆலின் ஜூனியர் எஸ்தர் ஏ, கோயம்புத்தூர். அகப்பை யாழ்னி சி எஸ், திருவன்றம். ஆனி ஜெகநாத் ஜே, செவப்பேட்டை. பிளெஸான் டிபி, கைவண்டூர். கேலப் ஜோயல் ஜேவி, பெங்களூர். டேரிஸ் ஜோனத்தான், சுவிட்சர்லாந்து. டெபோரா ஜோன், சுவிட்சர்லாந்து. ஏனா பிரிசிலா ஜே, பாடி. ஜேசன் இமானுவேல் ராஜ் விஜே, திருநின்றவூர். ஜேசன் ஜோனத்தான் ஜே, பெரியகுப்பம். ஜோகன் சாமுel ஜஷ்வன் எம், பெங்களூர். ஜோனா சூசன் ஜெகஷிபா எம், பெங்களூர். ஜாஷ்வா ஜேவி, பெங்களூர். ஜூடா பென்னேரியே, பாடி. கெசியா ஆட்லின் டேஃபடில் ஜி, கீழ்பாக்.
மெர்சி மெட்ரிலா கே பூந்தமல்லி, நேயன் ஐஆர் திருநின்றவூர், ரிச்சர்ட்சன் டிபி கைவண்டூர், சாண்டோ ஜோஸ்பின் சிஎஸ் திருவேண்டம், சாரா ஆர் கும்மிடிப்பூண்டி, ஷர்லி ஜிபி கரூர். போன வாரம் லெட்டர் டி பேட்ச், இந்த டி பேட்ச் குத்துன பிள்ளைகளுடைய படங்கள் இப்போ வரும். உங்கள் படமும் வரும், கவனமாக பாருங்கள். இந்த வாரம் யோசுவாவின் புத்தகம் 4வது அதிகாரத்திலிருந்து 5 கேள்விகள். யோசுவா 4வது அதிகாரம் 5 கேள்விகள். கர்த்தர் எத்தனை பேரை தேர்வு செய்ய சொன்னார்? கர்த்தர் எத்தனை பேரை தேர்வு செய்ய சொன்னார்? 2வது கேள்வி. கல்லை எதன் மேல் எடுத்து செல்ல சொன்னார்? கல்லை எப்படி தூக்கிட்டு போனோன்னு சொன்னார். 3வது கேள்வி. ஏறக்குறைய மொத்தம் எவ்வளவு பேர் இருந்தார்கள்? ஏறக்குறைய மொத்தம் எவ்வளவு பேர் இருந்தார்கள்? 4வது கேள்வி. யோர்தான் நதியிலிருந்து கரையேறின மாதம் தேதி எது? யோர்தான் நதியிலிருந்து கரையேறின மாதம் தேதி எது? 12 கற்கள் நாட்டப்பட்ட இடத்தின் பெயர் என்ன? 12 கற்கள் நாட்டப்பட்ட இடம் எது? இந்த 5 கேள்விக்கும் பதில் எழுதி மெமரி வர்ஸ் வீடியோ அனுப்பிச்சு பேட்ச் படம் குத்தி வரக்கூடிய 25ஆம் தேதி செவ்வாய்க்கிழமைக்குள்ள 9841250070 அனுப்புங்க. மறந்துடாதீங்க. எனக்கு பர்த்டே வருது, நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், உங்கள் பர்த்டே 30ஆம் தேதி ஜூன் மாதத்திலிருந்து ஜூலை மாதம் 6ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு பர்த்டே வந்ததுன்னா, 30ஆம் தேதி ஜூனில் இருந்து 6ஆம் தேதி ஜூலை வரைக்கும் உங்களுக்கு பர்த்டே வந்ததுன்னா, உங்கள் அழகான படம், உங்கள் பேர், உங்கள் ஊர், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் அனுப்பிச்சா நாங்கள் உங்களுக்கு ஹாப்பி பர்த்டே பாட்டு பாடுவோம், ஹாப்பி பர்த்டேக்காக ஜெபம் பண்ணுவோம், ஹாப்பி பர்த்டேக்காக ஜெபம் பண்ணுவோம். என்னைக்குள்ளே அனுப்பணும்? வரக்கூடிய 25ஆம் தேதி கடைசி நாள். எந்த நம்பருக்கு அனுப்பணும்? 9841250070 அனுப்பணும். மறந்துடாதீங்க. ஆண்டவனுக்கு நம்ம ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, ஆஸ்வதிக்கூடியவரே, இந்த இயற்கை சீதோஷ நிலைகள் மத்தியிலே எங்களுடைய பிள்ளைகளை நீ பாதுகாப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். கல்வியினுடைய ஞானத்தை கொடுத்து நன்றாக படித்து வகுப்பிலே முதல் தரமான பிள்ளைகளாய் விளங்குவதற்கு உதவி செய்தோம். துதி ஸ்தோத்திரம் கன மகிமை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தை வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஆமேன். God bless you. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார்.